பாம்புசாமி சிவனேன்னு உட்காந்து முருகனை கும்பிட்டு உட்காந்து தவம் பண்ணி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது தியானத்துக்கு எவ்வளோ பலம்னு பாருங்கள். கோயிலே இல்லை அந்த ஊரில், இவர் கழுதுமேட்டில் உட்காந்து தியானம் பண்ணின்னு இருக்காரு. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் முருகன் வர காத்துன்னு இருக்கார். இதனால் நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கும்பிட்டு அந்த உள்ளே இருக்க கோயிலை தான் டெவலப் பண்ணணும். இதன் மூலமாக நம்ம சான்று அப்போ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சிதம்பரத்துக்கு வடகிழக்கு அப்படின்னு வச்சிங்களேன், பிச்சாவரம் ரோட்டில் இருக்குது இது இந்த கோயில், இந்த ஊர். இங்கே தவம் பண்ணின்னு இருக்கார், களத்துமேட்டில் உட்காந்து இருக்கார். களத்துமேடு நெல் அடிக்கிற இடம், களத்துமேடுன்னு நெல்லெல்லாம் பதப்படுத்துகிற ரெடி பண்ணுற இடம். அதே சமயத்தில் சிதம்பரத்துக்கு மேற்கு பக்கம்னு நினைக்கிறேன், அங்கே இல்லை வடக்கு பக்கம்னு நினைக்கிறேன், காட்டு மன்னார் கோயில். அந்த ஊரில் நாராயண பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார், வைணவர். இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குது, இந்த மாதிரி ஒரு சாமியார் வந்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நரசிம்மர் ஏவலை விடுறாராம். நரசிம்மர் ஏவலை விடுறாராம். அந்த நரசிம்மர் ஏவல் செய்வினை பாம்புசாமி தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது வந்து இப்படி நிற்கிது, தொட முடியல, தொடலை. இப்படி நிற்கிது, இப்படி தொடலை. இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி எதுக்கும் மந்திரத்தை கேட்டுன்னு இருக்கிறாங்க. எனக்கு இந்த மந்திரம் கிடைக்குமா, எனக்கு அந்த மந்திரம் கிடைக்குமான்றாங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்லித்தரேன். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த களத்துமேட்டிலேருந்து ஒரு மண் இப்படி எடுக்கிறார், எடுத்து இப்படி போடுறார். யார் தவறு செய்தார்களோ அவர்கள் வாயில் இந்த மண் விழ வேண்டும், அவ்வளோதான். ஒரே மண் வச்சுட்டு மண் எடுத்து முருகன் நினச்சி போட்டார், முடிஞ்சு போச்சு. இவர் தியானம் பண்ணின்னு இருக்கார், மண் எடுத்து போட்டார். போட்ட உடனே இது ரிட்டர்ன் ஆகி யார் வச்சானோ அவன் போய் சாகடிச்சு இறந்து போயிடுறார். 14 கிலோமீட்டர். சூன்யம் வைக்கிறதும் கஷ்டம், சூன்யம் திருப்புறதும் கஷ்டம். ரெண்டுமே சாமிக்கு நடந்து. பாம்பன் சாமிக்கே சூன்யம் வச்சுருக்காங்க, செவினை பண்ணியிருக்காங்க. அதையும் பாம்பன் சாமி சாதாரணமாக திருப்புறாரு. அங்கே தான் அருணகிரிநாதர் வாக்கு துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்கையிட நினைக்கின் அவர் குலத்தை முதலற களையும் எனக்கு ஒரு துணையாகும். இதுதான் அங்கே நடக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் சரியாக உச்சரித்து உயிர் கொடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சாதாரண கழுத்துமேட்டு மண் எடுத்து போடும்பொழுதும் அங்கே போய் நடக்குது. இது இங்கே இருக்கவங்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி காட்டு மன்னார் கோயிலில் ஒருத்தன் இறந்துருக்கிறான், எனக்கு செய்வினை செஞ்சவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவங்க நம்பாமல் எப்பவுமே இந்த ஜனங்க நம்ப மாட்டாங்க. போய் அந்த ஊரில் பார்த்து அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குது. இது செய்வினை செய்கிறதும் பெரிய கஷ்டம், செய்வினை எதிர்க்கிறதும் பெரிய கஷ்டம். இந்த முருகனை கும்பிடும்பொழுது சாதாரண தியானம் பண்ணும் பொழுது மனசை ஒருநிலைப்படுத்தி, கோயிலெலாம் ஒன்றுமே கிடையாது அன்னைக்கு, வெறும் களத்துமேட்டில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு. அவருக்கு அங்கே நடக்குது. ஏன்னா மாணிக்க வாசகர் மண் தவபூமி. அதுக்கப்புறம் அது நிறைய நடந்தது. சொல்லித்தரேன். என்ன சொல்ல வரேன்னா, அருணகிரிநாதர் வாக்கு வேல்மாறலில் வருது, வேல் வகுப்பில் வருது. அப்படின்னும் பொழுது அந்த வாக்கை நீங்கள் நம்பி உறுதியாக படித்து முருகனை கும்பிட்டு சாதாரணமாக 7வது படி தியானம் என்பது 7வது படி சொன்னேன். அதாவது இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, இதெல்லாம் 6 விட்டுடுங்க. 6 படி தாண்டி 7வது படிக்கு வந்துருங்க, தியானத்துக்கு வந்துருக்கும். இங்கே நீங்கள் நினைங்க, இங்கேயே உள்ளத்திலே நினைங்க, குகனை நினைங்க. அந்த உள்ளத்தில் இருக்க குகன் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து காப்பாற்றும். அதுதான். இதுக்காக நீங்கள் கோயிலா, இதுக்காக சிலையா, அது அப்புறம். இது வந்து சுலபம். நீங்கள் இருக்கிற இடத்த உங்கள் கோயிலே நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போகிறது ரொம்ப சுலபம். அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு இடம். அப்புறம் அந்த இடத்துல சஞ்சீவராஜ சாமிகள் 2013 நடந்த சம்பவம், 1913 நடந்த சம்பவம். அதெல்லாம் 13 முன்னாடி நடந்த சம்பவங்கள். அந்த இடம் கோயிலில் போய் தொட்டால் ஒரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இடத்துல சஞ்சீவராஜ சாமி 2005 2006 மேலே போய் அந்த மாதிரி ஒரு கோயிலை கண்டுபிடிச்சி அந்த ஊரில் பாலுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மூலமாக அன்றைக்கி தேதியில் பெரிய விஷயமா ஒரு 5 லட்ச ரூபாயை செலவு பண்ணி, அதை எவ்வளோ செலவு பண்ணலாம் பாருங்கள், 2004 2005 அந்த அவர் சாமிகள் மூலம் மறுபடியும் திருப்பணி பண்ணி இன்றைக்கி ஒரு கோயிலாக்கி காமிச்சிருக்கார். சஞ்சீவராஜா சாமிகளும் பாலுன்றவரும் இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு கோயிலாக்கி காமிச்சிருக்காங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க உள்ள நுழைஞ்ச இந்த கோயில் திரும்பி பண்ணுறதுக்கப்புறம் தான் அந்த வேலி புதர்களே விலகப்பட்டது. ரோட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு சிமெண்ட் ரோட ஜல்லிக்கல்லுமா இருந்தது, தார் ரோடாச்சு.
அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் மக்களுக்கு குடி தண்ணி கிடச்சிது. குடி தண்ணி கிடையாது அந்த ஊரில். நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது கூட நாங்கள் கேனாக தண்ணி வாங்கி கொடுத்துன்னு வந்தோம். லாரில் தண்ணி இறங்கணும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது அந்த ஊரில். உப்பு தண்ணி இருக்குது, குடி தண்ணி கிடையாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த ஊர்க்காரர் தலைவராக வந்து அங்கே டேங்கெல்லாம் கட்டி குடி தண்ணி வச்சு ரெடி பண்ணி ரோடு ரெடி பண்ணி நீ எத்தனையும் நடந்திருக்குன்னா அந்த கோயில் நல்லா ஆகும்பொழுது அந்த மகான் ஆன்மா மாணிக்கவாசகர் ஆன்மா நல்லா பலம் பெறும் பொழுது அந்த இடத்துல அது நடந்துருக்குது. இன்றைக்கி சஞ்சீவராய சாமிகள் போயும் பாலு சாமிகள் எவ்வளோ செலவு பண்ணியும் அந்த இடத்த நீ உருவாக்கி அது ஒரு தேர்தல் ஆணையர் வராரு, ஐஏஎஸ் வராங்க, இவங்க வராங்க, அவங்க வராங்கன்னு உடனே இந்த அதிகாரிகள்லாம் அதுக்கு தான் ரோடு போடுவாங்க. ரோடை போட்டு லைட்டை போட்டு மற்றெல்லாம் டெவலப் பண்ணி இன்றைக்கி அந்த கோயில்னு ஒரு கோயிலாக காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி தவ பூமியில் ஒரு நாள் உட்காந்திங்கனாலே அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றும் அங்கே போக முடியும். அங்கே பாம்பன் சாமி எழுதுகிற லெட்டரையும் காட்டுவாங்க. அந்த லெட்டர் நாங்களும் அதுக்கப்புறம் வாங்கி காட்டுறோன்னு வச்சுக்கிங்க. இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஒரு நபர்கள் ஒரு வேலையை கொடுக்கும்போது செஞ்சுருப்பாங்க. அப்போது அந்த என்ன விஷயம்னா அருணகிரிநாதர் வரிகள் ஒன்றுமே மந்திரம் தான். ஒரு மந்திரமும் ஒரு இடத்துல ஜெயிச்சின்னு இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், ஜபம் பண்ணணும். அது நீங்கள் தான் பண்ண முடியும், அதை இன்னொருத்தர் பண்ண முடியாது. அதை எந்த காரணத்தினாலேயோ கார்த்திகை சாமிகளெல்லாம் ஆள் இல்லாத தொட்டு அவர் யாருமே கண்டுக்காம விட்டுட்டாங்க. அது தெரியாமல் அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவர் அருள் முருகனே வந்து அவர்கிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கிறாரு, முருகனே அவர்கிட்ட சாப்பாடு வாங்குறாரு. அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு சாமி இருந்த இடத்த தெரியாமல் போயிடுது. ஆனால் இன்றைக்கு பாம்பன் சாமி இந்த மாதிரி சபை அமைச்சு அதுக்கு ஆட்களை உருவாக்கி அதுக்கு உயில் எழுதி கொண்டு வந்த தொட்டு அதன் பேரில் ஒரு பெரியவங்களும் ஒரு காலத்தில் ஒன்றா பண்ணிட்டு வராங்க. ஒருத்தரும் ஒரு விஷயங்களை கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம எல்லோரும் இன்றைக்கி பரிமாறிக்கணும். என்னதுங்கிறத பாம்பன் சாமி தெரிஞ்சுக்கிற ஜெயராம் சாமிகள்னு ஒருத்தர் எவ்வளவோ மாம்பழத்துலேருந்து நிறைய புத்தகங்களை கொடுத்து அது உண்மையான நூல் அப்படியே ஸ்கேன் பண்ணி கொடுத்த பயந்து பக்தியாக பண்ணுவாங்க. அதுவும் தலைவர் ராமன் ஐயா அதை எப்படியோ பிரித்து கொடுப்பார். அந்த பாடலை படிக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணினவர் தலைவர் ராமன் ஐயா. இயல் தமிழ்னு சொல்லி கொடுத்தவர் ஜெயராமன் ஐயா. அவங்களெல்லாம் நம்ம வணங்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதே போல் இன்றைக்கி இசைத்தமிழை நாங்கள் வந்து வீரபத்ரன் ஐயா வச்சுக்கிட்டு பஞ்சாமிர்தம் வண்ணம் பாட்டை போட்டு காட்டுவோம். ஆடிட்டரு சுப்பிரமணியமும் வீரபத்ரன் ஐயாவும் நிறைய பண்ணினாங்க அந்த ஒர்க்கு. அவங்க குடும்பத்தாரும் அது எல்லோரும் வீடியோ பாட்டில் அனுப்புவேன். அது நல்லா எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா அவங்களுக்கு அன்றைக்கி தோணுச்சேன்னா அன்றைக்கி அவ்வளோ செலவு பண்ணிக்காங்க பிரம்மாண்டமாக. அன்றைக்கி செலவு அதிகம். அதுக்கப்புறம் இன்றைக்கு தயாளன் ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க யார் மூலமாக இது பேர் ஏற்பாடு பண்ணி 6666 பாட்டையும் இசைத்தமிழில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு சிவகுமார் ஐயாவும் அதுக்கு ஓதுவார் கபாலீஸ்வரர் கோயில் ஓதுவார் சர்க்குருநாதனும் நல்லா அழகாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. படிக்கிறா போல் பண்ணிட்டாங்க, புரிகிறா போல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்றே உட்காந்து கேட்கணும். இவங்களெல்லாம் நான் வந்து ஏன் சொல்ல வரேன்னா ஒரு உழைப்பும் செய்கிறவனு மட்டும்தான் அந்த உழைப்பினுடைய சுமை தெரியும். ஆனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் இதில் உட்காந்து பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி குரு தொண்டை செய்யணும்னு நினச்சி இதை நீங்கள் பிரித்து இப்போ இந்த மயூரபந்தம் ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தர் யாரோ சஸ்திரபந்தம் தராங்க, யாரோ ஒன்று கொடுக்குறாங்க. அதை ஒன்று நம்ம மக்களுக்கு சேர்க்குறோம். இதிலேருந்து நீங்கள் நமக்கு இந்த அருளாளர் கொடுத்ததிலிருந்து நம்ம இதை எடுத்துன்னு போய் ஒரு வீடு தோறும் சேர்த்து ஒரு மக்களையும் ஒரு வருங்காலத்தையும் நம்ம சாமிகிட்ட கொண்டு வந்து தமிழ் மூலமாக இது பண்ண முடியும். இயல் தமிழ் இசைத்தமிழ் வந்துடுச்சு. அடுத்து என்ன தேவை? 3வது தேவை என்ன தேவை இருக்குது? நாடகத்தமிழ். அது நீங்கள் இது மாதிரி கேட்கும் பொழுது நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி இன்னும் யாராவது ஒருத்தர் உருவாகணும். அவங்க எடுக்கும் பொழுது அது நிறைய உங்களுக்கு வந்துடும். அதில் நீ இந்த இவங்களோட உழைப்புகள் நம்ம சபையில் இருந்தவங்களுடைய உழைப்புகள் எல்லாம் அந்த காலத்துலேருந்து 2029 சாமி சமாதி ஆகிடுறார். ஆனால் அதுக்கு முன்னாடியும் மக்கள் அவர் கூட இருந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நூல்களை காப்பாற்றுறாங்க, பின்னாடியும் நூல்களை கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த இன்றைக்கி வரைக்கும் அது நூல்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் விளக்க உரைகள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இங்கே சமாதியிலேயே அவங்கெல்லாம் மறுபடியும் திருப்பி வரவழைக்கிறதுக்கு பொதுமக்கள் வரணும், பக்தர்களாக வரணும், சபையை கொண்டு வரணும், சபையை நடத்தணும். இது நமக்கு அவசியமாக தேவைப்படுது. இது என்னன்னு இந்த விளக்கங்கள் முருகன்னா யார், பாம்பன் சாமி என்ன சொல்ல வந்தார், எதுக்காக அவதரித்தார்,
அப்படின்னு சாதாரண தமிழில் நம்ம சொல்லிட்டு வந்தோம்னாலே இது நிறைய நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அடுத்ததாக முருகனுக்கு மயில்கள் எத்தனை? இப்போ மயூரபந்தம் எடுத்துட்டோம். போன வகுப்பில் பொன்மயிர் கன்னியை பற்றி பேசியிருக்கிறோம். 19வது வகுப்பில் பொன்மயிர் கன்னியை பற்றியும் பேசியிருக்கோம். இந்த மாதிரிலாம் பாடியிருக்காங்கன்னு. மயிலை எடுத்தால் முருகன் வருவார்னு சொல்லி அருணகிரிநாதர் வாழ்க்கையிலையும் எடுத்துருக்கிறோம். இப்போ முருகனுக்கு மயில்கள் எத்தனை? சாதாரணமாக ஜவஹர்லால் நேரு வராருன்னு இப்படி கைத்தொட்டு வரான், 4 திசையில் 4 கார் வருவான். முருகனுக்கு 3 மயில்கள் இருந்ததா சொல்லுவாங்க. பகை கடிதலில் இந்த பாட்டு முதல் பாட்டு வரும். குரு கூகன் முதல் மயிலே கொணர்தி உன் இறைவனையே. அது என்ன பண்ணுவாங்க, குருகுகள் முதல் மயிலேன்னுவாங்க. அது ஒரு அர்த்தம் அவங்க சொல்லுவாங்க. குருகுகள்னால் பறவைகள், அதுக்கு முதல் தலைமையான மயில் அப்படின்றவாங்க. சாமி ஏற்கனவே எழுதிட்டு போய்டுறார். பறவைகளின் தலைவன் கருடன். மயில் எப்படி முதல் மயிலாக வர முடியும்? மரங்களில் அரசன் அரச மரம், பூக்களில் அரசன் பூவரசன் பூ. ஒன்று எழுதி போயிட்டுருக்கார். பூக்களுக்கு அரசன் பூவரசன். இந்த மல்லிப்பூ வாசலாம் கிடையாது, பூவரசன் பூ. அப்படி ஒன்று விலங்குகளில் அரசன் சிங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதிடுவார். ஒன்றுத்துக்கும் ஒரு அரசன் இருக்குது. நம்ம தமிழில் வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஞானிகள். அதனால் பறவைகளுக்கு அரசன் கருடன் பாமன் சாமி எழுதி வச்சுருக்கார். அதில் குருகுகள் முதல் மயிலே அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை அவங்க எடுத்தாங்க. அன்னைக்கு கொஞ்சம் ஜனங்களுக்கு போட்டுன்றதை எடுத்தாங்க, மயிலை முதன்மைப்படுத்தணும்னு எடுத்தாங்க. ஆனால் குரு குகன் முதல் மயிலை, குருவாக இருக்கிற இந்த ஆன்மா சுவாச காற்று தான் குரு. நமக்கு யாருக்கு குருன்னு நீங்கள் நினச்சினாலும் அவங்கள்ட்ட சுவாச காற்று தான். சுவாச காற்று தான் உள்ளே போய் குகனை தொடும். குரு குகன் முதல் மயிலே அப்படின்னும் பொழுது ஓங்காரம் தான் முதல் மயில். ஓங்காரம் இங்கே இருக்குது. அந்த ஓங்கார மயில் தான் முதல் மயில். முருகன் முதல்ல பழம் வாங்கினார், போனார், வந்தார், இது சொன்னீங்கனாலும் ஓம் தான் கொடுப்பார். இதில் கூட கொடுப்பார். மாண்டிக்கு உபநிஷத்தோட வரும். ஓங்காரம் தான் மொத்தம் வேண்டுவார். மாண்டிக்கு உபநிஷத்து சாமியெல்லாம் எழுதி சொல்லுவார். திருப்பாவில் வரும். நான் உங்களுக்கு அப்புறம் தர சொல்கிறேன். ஓங்காரமாகிய நுனி தான், நுனி உதயநெல்லின் நுனியில் ஓங்காரமாக முருகன் இருக்கிறான் அப்படின்னு எழுதினார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாமன் சாமி சொன்னது தான் அது சொல்கிறேன். அந்த வகையில் அந்த ஓங்காரம் இருக்கு இல்லைங்களா, அதில் முருகன் இருக்கார். அந்த மயில் தான் ஓங்கார மயில் தான் பிரணவ மயில். முருகனுக்கு 3 மயில் இருந்தது. அது பிரணவ மயில் தான் முதல்ல இருக்குது. அதுக்கப்புறம் போருக்கு போகும்பொழுது இந்திரன் மயிலாக வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆவதாகத்தான் சூரபத்மன் மயிலாக வருகிறார் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ அந்த பகை கெடுதலில் 10 பாட்டில் படித்தா பகை விலகும் அப்படின்னு சொல்லி பாமன் சாமி சொல்லிடுவார். சண்முக கவசத்திற்கு இது வேறாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லா கவனிச்சிங்க. இதில் கூட ஒரு ரகசியம் இருக்குது. சண்முக கவசத்திற்கு இது வேறாம்னா ராவை மட்டும் 2ஆக பிரிக்கலாம். 2 ரா இருக்குது நம்மகிட்ட. ஒரு ரா போட்டிங்கன்னா இது வேறு அது வேறுன்னு ஆகிடும். இன்னொரு ராவை போட்டிங்கன்னா அதுக்கு இதுதான் வேறுன்னு வரும். இது வேறு, அது இது மேலே வந்து சண்முக கவசம் அப்படின்னு வரும். நீங்கள் கவனித்து பாருங்கள். வேறாம் அப்படின்னும் பொழுது 2 ரா வந்து நிற்கும். 2த்தையும் போட்டு சொல்லுவாங்க. அதில் ராங்கிறது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து. வேறுன்னு எடுத்தினாலும் சரி, வேறுன்னு எடுத்தினாலும் சரி. ஆனால் இந்த 10 பாடல்களை நான் வாழ்க்கையில் அப்போ படிச்சிருக்கிறேன். அப்போ நடந்த ஒரு விரோத பிரச்சனைக்கு, அன்றைக்கு நடந்த சாதாரண பிரச்சனைக்கு சுலபமாக ஒரு 10 நாளில் நடந்த தீர்வு கிடச்சிருக்கு. ஒரு பெரிய ஒரு ரவுடியே ஐஷின்னு வரான். அவனை நான் எப்போ ஒரு சமயத்தில் ஜாமீன் எடுத்திருக்கிறேன். அவன் பெரிய ரவுடி, எனக்கு அவன் போலீஸ் ஸ்டேஷனில் ஜாமீன் எடுத்த ஒருத்தன். அதனால் அவன் என்னென்ன நீங்கள் எங்கேனா இருக்கீங்க அப்படின்னு கேட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டான். ஆனால் எனக்கு தெரியும் அவன் அதுக்கு தான் இட்டுன்னு வந்திருக்கான்னு தெரியும். எனக்கு பிரச்சனை பண்ண தான் இட்டுன்னு வந்திருக்கான்னு தெரியும்.
இந்த மாதிரி நடந்துருக்குது. இந்த கடையில் படிக்கும்பொழுது நடந்துருக்குது. அது என்ன விஷயம்னா, ஸ்ரீமத் குமாரசுவாமியம் அப்படிங்கிற 6ஆம் மண்டல நூலை மட்டும் படிக்கும் பொழுது ஒருத்தர் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல குமாரசம் என்கிற சாவியை போட்டு திறக்கணும். அப்புறமா நீங்கள் அதில் இருக்க அந்த பாடலெல்லாம் படிக்கணும். ஒரு 10 பாட்டையும் படிக்கணும். இப்படி படித்தீங்கன்னா அது நிச்சயமாக வெற்றி உண்டு. இப்படி தான் பகைகடில் குமாரசம் படிச்சுட்டு பகைகடில் படித்தேன். அது வெற்றி கிடைச்சிது. ஆனால் அதுக்காக நான் படிக்கலை. நான் பொதுவாக படிச்சுன்னு இருப்பேன். இப்போ உங்கள்கிட்ட பேசினா பொதுவாக பேசின்னு இருப்பேன். அப்படி தான் படித்தேன். அதில் என்ன வரும்னா, குரு குகன் முதல் மயிலே கொணர்தி உன் இறைவனே அப்படின்னு சொல்கிறாரு. முருகா மயிலே உன்னுடைய முருகனை இட்டுன்னு வா அப்படிங்கிறது தான் அழைப்பு அர்த்தம். அது அர்த்தம் அதுதான் முதல்ல அதில் சொல்லும்பொழுது திருவள்ளர் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவேன்வார். திருவள்ளர் சுடர் உருன்னா இங்கே தான் சுடர் இருக்குது. சுடர் உரு கும்பிடுறாருன்னு அர்த்தம். சிவைகரம் அமர் உருவேன்னு சிவன் அப்படிங்கிறது இந்த பக்கத்தை உடம்பை பிரிப்பாங்க. இந்த பக்கம் சூரியன், வலது பக்கம், இடது பக்கத்தில் அம்பாள் கொடுத்துட்றாரு. அது சிவை. இது சிவன், இது சிவை. இந்த கையில் தான் நடராஜர் கையில், இந்த கையில் நெருப்பு இருக்குது. அப்போ இந்த கையில் சிவை, இடது கையில் நெருப்பு இருக்கிற தொட்டு சிவைகரம் அமர் உருவேன்வார். அதில் இதுதான் அதோட ரகசியம். அதே போல் அந்த பாட்டில் சில ரகசிய வரிகள் இருக்குது. அந்த ரகசிய வரிகள் ஒரு பகுதி, அதில் பொருள் ஒரு பகுதி. அதே போல் இவங்க நிறைய பேருக்கு அது சரியாக அதை உயிர் கொடுத்து உச்சரிக்க தெரியலை. அது 2வது பாட்டிலோட வரும். அதில் குறை வரு திருமயிலேன்னுவாங்க. குறை வருன்றது குறையை வறுக்க முடியாது. குறை அரு திருமயிலே, குறையை அறுக்கணும். 2வது பாட்டில் படிச்சிங்கனாக்கா 4வது அந்த 8வது டோட்டலாக 8வது வரி, அந்த 2வது பாட்டில் 4வது வரி. குறை அரு திருமயிலே கொணர்தி உன் இறைவனை இப்படி படித்து பாருங்கள். அதாவது அந்த இலக்கண முறைப்படி அங்கே வரக்கூடாது உள்ளர. அதனால் வாவை போட்டிருக்காரு. உயிர் எழுத்துக்கள் முதல்ல வரக்கூடாது. அதனால் அது மாதிரி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தெலுங்கில் கொடுக்கும் பொழுது அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க, சார் தெலுங்கில் நாங்கள் போடும் பொழுது இப்படி போட முடியாது, நடுப்புற உயிர் எழுத்து வரக்கூடாது. நாங்கள் அப்போ தான் நாங்கள் பிரித்து போட்ட சண்முகத்தை விட்டுட்டு தெலுங்கில் வேறு பண்ணி கொடுத்தோம். ஒரிஜினல் சாமி பண்ணதை பண்ணி கொடுத்தோம். அதாவது நடுப்புற இலக்கணம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த அமைப்பில் குறை அருன்னு வரக்கூடாது. குறை வருன்னு தான் வரும். ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது குறை அருன்னு தான் படிக்கணும். நமக்கு பிரச்சனை இதுக்கு தானே கேட்டுன்னு இருக்கிறோம். இது தான் நீங்கள் படிக்கணும். அப்போது குறை அரு திருமயிலையும் படித்து பாருங்கள். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்படி வரும் பொழுது அந்த 10 பாட்டில் என்ன பலன் அப்படின்னா, சாமி முதல்ல எழுதினா பாருங்கள், 25வது பதிகம் சொன்ன பாருங்கள், உட்பகை ஒழிக்க மனு. அதுதான் இதில் வந்து நிற்கும். காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம், இந்த 6 குணங்களை சூட்சமாக வச்சுருப்பார். ஆணவம், கண்மம், மாயை, இதை 3 வச்சுருப்பார். அதுக்கப்புறம் சூரன் பதுமன் 2 பேர் இருந்து உயிர் ஒன்றா இருக்குது. அதை 2 உயிரை தான் 2ஆக பிரிக்கிறார் முருகன். அதனால ஒரு உயிர் மயிலாவது, ஒரு உயிர் சேவலாகுது. சரிங்களா? அது வந்து சூரன் பதுமன், சூரபத்மன்ற பேர். சூரன் ஒன்று, பதுமன் ஒன்று, 2 வரும். 2 உயிர் ஒரு உடம்புல இருக்குது. அதனால தான் அவருடைய பலம் அதிகமாக இருந்து பராக்கிரமம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அதை சாமி என்ன பண்ணுறாரு, புரிஞ்சு 2 உயிரை பிரிக்கிறார். அதில் இறைவனை பார்த்தாச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ண, சாகடிக்க முடியாது. 2 உயிரை பிரித்து 2 ஜீவனங்களாக்கி தான் கையிலே வச்சுக்கினார். அதனால் அந்த வகையில் அந்த 10 பாட்டை படிக்கும் பொழுது இந்த ஆணவம், கண்மம், மாயை நம்மக்கிட்ட விலகும். இந்த காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், ஆச்சரியம்ன்ற உயிரினுடைய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கப்புறம் நம்ம மாறி நம்ம இது மாதிரி ஒரு நல்ல ஒரு எந்த பிறப்பு எடுத்தோமோ அதுக்குரியதை எடுத்துகிட்டு அதுக்குரிய வழியை யாராவது காட்டுவாங்க. அந்த வழியில் நீங்கள் மாறுறதுக்கு நிறைய வழி இருக்குது. நான் கேட்குறதே முதல்ல இதிலெல்லாம் பயிற்சி பெற்று ஒரு 100 பேர் வந்து நின்று எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தொண்டு செய்கிறவங்க வந்தால் இந்த அரசுக்கு, எந்த அரசாக இருந்தாலும் அரசாங்கன்றது ஒன்று, மக்கள்ன்றது ஒன்று. இவங்களில் கீழ்த்தட்டு மக்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் போயினே இருப்பாங்க. சி குரூப். ஏ தட்டு மக்கள் எது வேணாலும் பணம் செலவு பண்ணி நிர்வாக பலம் பெற்றோம், அதிகார பலம் பெற்றோம் பண்ணிக்குவாங்க. ஆனால் பியில் இருக்க நடுத்தர மக்கள் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பின்னு இருப்பாங்க.
எங்கே இழுத்தாலும் அங்கே இழுத்து போயின்னு இருப்பாங்க. அதிலிருந்து மாறி இந்த மாதிரி ஒரு மந்திர தமிழை சாமி எழுந்த 6666 மந்திரங்களே, அருணகிரிநாதர் எழுந்த எல்லாமே மந்திரங்களே. அதனால் நீங்கள் ஒரு தமிழை எதை வேணாலும் எடுங்க, ஒரே குருவை எடுங்க, ஒரே முருகன் எடுங்க. அப்போ உங்களுக்கு அதில் நிறைய ரகசியங்கள் நடக்கும், அதில் வெற்றிகளை பெறலாம் அப்படிங்கிறது இதில் சொல்கிறேன். அடுத்ததாக